கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் 138 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையே கர்த்தர் மேல் நாம் வைக்கும் விசுவாசம். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று கர்த்தர் இயேசு சொல்லுகிறார். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பதை விசுவாசிக்கும் போது அவர்கள் கலக்கமடைவதில்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நீங்களும் நிறைவான விசுவாசத்தில் இருக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்திடுவார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய விசுவாசம் குறையாதபடிக்கு எங்களை நிறைவான விசுவாசத்தோடு நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறீங்க என்று விசுவாசிக்கிறோம். ஆயத்தம் பண்ணி வைத்தவைகள் நாங்கள் காணவும் இல்லை, நாங்கள் கேட்கவும் இல்லை, எங்களுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் உங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு உயர்வான ஒரு இடத்தை நீங்கள் வைத்திருக்கிறீங்க. உயர்ந்த ஸ்தலத்தில் ஏறி நடக்க பண்ண போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை எங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிற தேவன் நீங்கள். அதனால் எங்களுக்கு முன்குறித்தவைகளை எங்களுக்கு நீங்கள் தரும்படி இந்த வேளையில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.